காரணியானேந்தல் கிராமத்தில் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து இறந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கு அரசு வீடு கட்டும் அரசாணையை வழங்கினார் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் காரணியானேந்தல் கிராமத்தில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு பாலியல் ரீதியாக பர்வீன் பானு என்ற பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தினரை அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்பொழுது அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ST ராமச்சந்திரனிடம் பர்வீன் பானுவின் குடும்பத்தினர் பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதில் அரசு வேலையும் பாட்டி வீட்டில் தங்கியிருப்பதால் அரசு வீடும் வேண்டும் என மற்றும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் தமிழக முதலமைச்சரிடம் பேசி நிதியுதவியும் அரசு வீடு வழங்கவும் ஏற்பாடு செய்திருந்தார். அறந்தாங்கி சட்டமன்ற கோரிக்கையை ஏற்று உடனே தமிழக முதலமைச்சர் ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கினார். இந்த நிலையில் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்று மீண்டும் தமிழகம் வந்த அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ST ராமச்சந்திரன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார். அப்பொழுது பேசிய பர்வீன் பானுவின் மூத்த மகள் தற்காலிகமாக நாகுடியில் SMC மூலம் ஆசிரியராக பணி அமர்த்தினார்கள். ஆனால் 1 மாதம் கூட முழுமையாக முடியவில்லை, அதற்குள் வர வேண்டாம் என கூறியுள்ளார் என கூறினார். உடனே அதிர்ச்சியடைந்த அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ST ராமச்சந்திரன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு தொலைபேசி மூலம் உடனே தகவல் தெரிவித்து இந்த பெண்ணிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட உத்தரவை பின்பற்ற வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என தொலைபேசியில் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் ஆவுடையார்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஆவுடையார்கோவில் ஒன்றிய காங்கிரஸ் தலைவர் கூடலூர் முத்து மற்றும் மணமேல்குடி வட்டார காங்கிரஸ் தலைவர் சரவணன் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் என பலர் உடனிருந்தனர். அவங்களுக்கு 3 லட்ச ரூபா பணமும் முதலமைச்சர் வாங்கி கொடுத்தாச்சு. ஆமாம், பர்வீனாப்பா அவங்க பர்வீன் 2 பொண்ணுங்க இருக்காங்க. கலைஞர் வீடு சொல்லி 2 பேருக்கு வீட்டு ஆர்டர் பண்ணாது கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு கொடுத்துருக்கோம். ஒன்று இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு பொண்ணு வந்து SMCயில் சேர்க்க சொல்லிருக்கோம். டெம்பரரி 6 மாதத்துக்கு அது நேற்று நிறுத்த சொல்லுங்கன்றாங்க. அது ஏதோ SMCயில் வெளியில் ஆள் போட போகிறோம் நிறுத்த சொல்லுங்கன்றாங்க. நான் பண்ணுறது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் கூட விஷயத்தை பேசுகிறேன். இல்லை சார், நாங்கள் கலெக்டர்லாம் வந்து சொல்லிட்டு எப்படி 1 மாதம் நிறுத்த முடியும்னா, இல்லை சார் நான் பார்த்துறேன், உங்கள் தகவலும் பண்ணாங்க. 2வது இன்னொரு பொண்ணு ஒரு போலீஸாக படிக்கணும், நீங்கள் தான் பேசிட்டு காரைக்குடியில் பேசுகிறீங்க.